1000 எடப்பாடி வந்தாலும் ஒரு ஓபிஎஸ்க்கு சமமாக முடியாது. அதிமுக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்றால் உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி இணைப்புக்கு இடையூறாக இருப்பவர்களை விரட்டி அடிப்பதுதான் ஒரே நோக்கமாக இருக்க முடியும். இப்படி ஓபிஎஸ்ஸின் படை தளபதியாக மாறி பேசிய வைத்திலிங்கம் இப்போ திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்காரு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு காலகட்டத்தில் சோழமண்டல தளபதியாக திகழ்ந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்ததன் பின்னணி என்ன, எப்படி இந்த இணைப்பு சாத்தியமாச்சு, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாழ்வில் வளம் தரும் வசந்த பஞ்சமி நன்னாள் அன்று தங்கமயில் வாங்க சிறப்பு சலுகைகளை அள்ளிட்டு போங்க. ஓபிஎஸ் அணியினரை அதிமுகவில் இணைக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துட்டாரு. இந்த நிலையில தாவேகா பக்கம் போகலாமா திமுக பக்கம் போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில தான் ரொம்ப நாளா இருந்தாரு வைத்திலிங்கம். இந்த நிலையில வைத்திலிங்கத்தை திமுக பக்கம் கொண்டு வந்ததன் பின்னணியில அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வைத்திலிங்கம் யார், அவருடைய அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு அருகே இருக்கக்கூடிய தெலுங்கன்குடிகாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தாங்க வைத்திலிங்கம். சாதாரண நிலையில இருந்து தான் அரசியல்ல மிகப்பெரிய உயரத்துக்கு இவர் வளர்ந்தாரு. 2001ஆம் ஆண்டு முதல் முறையா இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படுது. எம்எல்ஏ சீட் முதல் முறையாக கொடுக்கப்படும் போதே இவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. எம்எல்ஏ மட்டும் இல்லை, இவருக்கு அமைச்சர் பதவியும் தேடி வந்தது. முதல் முறையாக எம்எல்ஏ ஆனவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதன் பின்னணியில சசிகலா குடும்பம் தான் இருந்தது. வைத்திலிங்கம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சசிகலா குடும்பத்தினுடைய விசுவாசியா தான் அறியப்பட்டாரு. அன்றைய காலகட்டத்தில் தஞ்சை மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த தங்கமுத்து அவர்களுக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் பெரிய இணக்கமான சூழல் இல்லை. தங்கமுத்துவை ஓரங்கட்டிட்டு தங்களுக்கு இணக்கமான ஒரு ஆளை கொண்டு வர சசிகலா குடும்பத்தினர் முடிவு பண்ணாங்க. அந்த சூழல்ல கொண்டு வரப்பட்டவர் தான் வைத்திலிங்கம். குறிப்பா சொல்லணும்னா திவாகரன் கூட இணக்கமான ஒரு சூழலை வைத்திலிங்கம் அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப விசுவாசியா செயல்பட்டாரு. அதன் அடிப்படையில் தான் முதன்முறையாக அவருக்கு தொழில்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி தேடி வந்துச்சு. சசிகலா குடும்பத்தினுடைய ஆதரவு இருந்ததுனால வைத்திலிங்கத்தினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து ஏறுமுகத்திலே போயிட்டு இருந்துச்சு. 2006 2011 தொடர்ந்து வர்ற தேர்தல்களில் அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். அமைச்சர் பதவியும் அவரை தேடி வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர், தென்மண்டல பொறுப்பாளர்னு பல பதவிகள் அவரை தேடி வந்தது. தொடர்ந்து சசிகலா குடும்பத்தினுடைய விசுவாசத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்த வைத்திலிங்கம் ஒரு காலகட்டத்தில் சசிகலா குடும்பத்தை எதிர்க்கவும் தயாராக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் சசிகலா குடும்பத்தினரை கட்சியை விட்டு நீக்கிய போது அவர்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு அறிவித்தவர் தான் இந்த வைத்திலிங்கம். தன்னை வளர்த்து விட்ட சசிகலா குடும்பத்துக்கு எதிராகவே வைத்திலிங்கம் ஒரு கட்டத்தில் மாறினார். இந்த இடத்துல தான் வைத்திலிங்கத்துக்கான சரிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோன்னா 2001 ஆரம்பித்து 2006 2011 தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருந்த வைத்திலிங்கம் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தோல்வியை தழுவுறாரு. இதற்கு சசிகலா குடும்பத்தினருடைய உள்ளடி வேலையும் மிக முக்கியமான ஒரு காரணமாக அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் வைத்திலிங்கத்தை ஜெயலலிதா அவர்கள் கைவிடலை. அவரை கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுத்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச ஒருவரை கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தது அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் பெரிதாக பேசப்பட்டுச்சு. ஜெயலலிதா அவர்கள் வைத்திலிங்கத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, எந்த அளவு குட் புக்கில் இடம்பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவத்தை இன்று வரை முக்கியமான ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. இந்த தேர்தல் தோல்வி, அதை எடுத்து நடந்த சம்பவங்கள் தான் வைத்திலிங்கத்துக்கும் சசிகலா குடும்பத்துக்கும் இருந்த விரிசலை பெருசாகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அணி, சசிகலா அணின்னு பிரிஞ்ச போது வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஆதரவாக இருந்தார். சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தன் ஆதரவு எம்எல்ஏக்களை தனியாக அழைச்சிட்டு போயிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியை காப்பாற்றுனதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வைத்திலிங்கம் தான். வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட தனக்கு ஆதரவான 10 எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி பக்கம் தடுத்து நிறுத்தியதில் வைத்திலிங்கம் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார். இப்படியான சூழலில் தான் அதிமுகவில் ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுது. அதிமுக இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணின்னு 2 அணிகளாக பிளவுபட்டுச்சு. அன்றைய சூழலில் யாரும் எதிர்பாராத விதமாக வைத்திலிங்கம் ஓபிஎஸ் பக்கம் போனார். வைத்திலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள்லாம் சேர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி
தனியா செயல்பட ஆரம்பிச்சாங்க. இவர் ஓபிஎஸ் பக்கம் போனதிலிருந்து இவங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியாவது அதிமுகவை ஒருங்கிணைச்சிடணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதிக்கவே இல்லை. பல்வேறு முயற்சிகள் இவர்களும் எடுத்து பார்த்தாங்க. ஆனா தோல்வியில தான் எல்லா முயற்சிகளும் முடிவடைஞ்சது. இப்படியான நிலையில அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமே இல்லை அப்படின்னு முடிவான சூழல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள்லாம் இணைஞ்சு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் தோல்வியில முடிவடைஞ்சிச்சு. மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் இணைஞ்சிட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா பக்கம் போயிட்டாரு. இன்ற நிலையில ஓபிஎஸும் வைத்திலிங்கமும் தனித்து விடப்பட்டார்கள். அதிமுக இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நாம என்ன பண்ண போறோம், அடுத்து நம்மளுடைய மூவ் என்னவா இருக்குன்னு நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு வைத்திலிங்கம். தாவேகா பக்கம் போகலாமா, இல்லை திமுக பக்கம் போகலாமா, திமுக பக்கம் எப்படி போகிறது, இவ்வளோ நாள் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்துட்டு திமுக பக்கம் எப்படி போகிறது, இப்படி பல்வேறு விதமான குழப்பத்தில் இருந்திருக்காரு. ஆனால் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்கள் வைத்திலிங்கத்தை தாவேகா பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு வைத்திலிங்கம் ரொம்பவே தயங்கியிருக்காரு. தாவேகா பக்கம் போனால் தனக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும், எந்த அளவுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உடனடியாக வெற்றி பெற முடியுமா இந்த தேர்தலில் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களோட தொடர்ந்தா கூட தன்னோட எதிர்காலம்ங்கிறது கேள்விக்குறியாக தான் மாறும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் நின்ன மாதிரி தன்னால் ஒரு தனி சின்னத்தில் ஒரத்தநாடு தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வி அவரை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வியிலேருந்து அவர் மீண்டு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறதுக்கு பெரிய அளவில் செலவு பண்ணியிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் அவரால் வெற்றி பெறவே முடிஞ்சுச்சு. அது ரொம்பவே பாடுபட்டார். இப்படியான சூழலில் மீண்டும் ஒரு தோல்வியை நோக்கி போகிற முடிவை அவரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஆதரவாளர்கள் சிலரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அன்பில் மகேஷ் அவருடைய பேச்சு தான் வைத்திலிங்கம் அவருடைய மனசை கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பில் மகேஷுக்கும் வைத்திலிங்கத்துக்கும் என்ன தொடர்பு, எப்படி வைத்திலிங்கத்தோட மனசை மாற்றினாரு, திமுக பக்கம் வைத்திலிங்கத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அன்பில் மகேஷுடைய மனைவியும் வைத்திலிங்கமும் ஒரே ஊர்க்காரங்க, ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இதன் அடிப்படையில் தான் அவர்கள் 2 பேருக்குமான உறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. எப்போ அன்பில் மகேஷை அவர் நேரடியாக பார்த்தாலும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி தான் அவர் கூப்பிடுவாராம். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம்ன்றது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கூட ஆரம்பத்திலிருந்தே எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் வளர்ந்தவர் தான் வைத்திலிங்கம். இதன் அடிப்படையிலையும் திமுக பக்கம் போகிறதுல எந்த விதமான சங்கடங்களும் நமக்கு இருக்காது அப்படிங்கிற வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பில் மகேஷ் அவர்கள் தான் நேரடியாக வைத்திலிங்கத்திட்ட பேசியிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் ஃபோன் மூலமாக வைத்திலிங்கத்தை பேச வச்சிருக்காரு. இது உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காது, அதிமுகவிலேருந்து வந்தவங்க பலருக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதற்கான உதாரணமாக செந்தில் பாலாஜியை சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் மெல்ல மெல்ல தன்னோட மனசை மாற்றிக்க ஆரம்பிச்சிருக்காரு வைத்திலிங்கம். எந்த டிமாண்டும் இல்லாமல் தான் திமுகவில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் திரைமறைவில் நடந்த பேச்சுவார்த்தையில் பல டிமாண்டுகள் பேசப்பட்டிருக்கு. அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவியும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கும் திமுக தரப்புலேருந்து ஓகே சொல்லியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவருக்கு பதவிகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டவர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், அவர்களுக்கும் பதவிகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திலிங்கம் தரப்புலேருந்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கும் திமுக தலைமை சம்மதிச்சதா சொல்கிறாங்க. வைத்திலிங்கத்துக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லாமல் திமுக பக்கம் போறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திமுக ஏன் வைத்திலிங்கத்தை உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கு. கொங்கு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு வந்த மாதிரி டெல்டாவை வைத்திலிங்கத்தை வச்சு வலுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கணக்கை திமுக போட்டிருக்காங்க. திமுகவில் டெல்டா பகுதியில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரிய வலுவான தலைவர்கள் இல்லை அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவில் வைத்திலிங்கம் அவர்கள் கோலோச்சிய காலகட்டத்தில் அவரை மீறி அரசியல் செய்கிறதுக்கு திமுகவில் ஒரு சக்தியாக யாருமே இல்லை. அந்த வெற்றிடத்தை வைத்திலிங்கத்தை வச்சு நிரப்பலாம் அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. திமுகவில் சேர்ற வைத்திலிங்கத்தோட முடிவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட இவர் சொன்ன ஒரே விஷயம், அரசியலில் என்னை தூசியாக நினச்ச ஒரு சிலருக்கு நான் தக்க பாடம் புகட்டி ஆகணும், அதற்கு இந்த முடிவை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட அரசியல் எதிரிகளுக்கு இந்த முடிவின் மூலம் பாடம் கற்பிக்க முடியுமா? அதிமுகவில் இருந்தபோது சோழமண்டல தளபதியாக திகழ்ந்த வைத்திலிங்கம் திமுகவில் வந்த பிறகும் சோழமண்டல தளபதியாக ஜொலிப்பாரா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வசந்த பருவத்தை வரவேற்கும் மஞ்சள் திருவிழா தங்கம் வாங்க உகந்த நாளான ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் அபிமான தங்கமயிலில் வசந்த பஞ்சமி நன்னாள் சிறப்பு சலுகைகள். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.